ஜெய் ஹிந்த் நண்பர்களே. உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள் இணைந்து இந்தியாவை மண்டியிடச் செய்து இந்தியா அமைதியாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் என்று யாராவது எப்போதாவது நினைத்திருந்தார்களா? அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களும் சீனாவின் தந்திரங்களும் சர்வதேச நிறுவனங்களின் கரும்பற்ற கணிப்புகளும் நடுவே இந்தியா தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது என்று பலர் நம்பியிருந்தார்கள். ஆனால் நிகழ்ந்தது அதற்கு நேர்மாறாகத்தான். அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தகர்த்தெறிந்து இந்தியா யாரும் கற்பனை செய்யாத ஒன்றை செய்து காட்டியது. இன்று சர்வதேச நாணய நிதியம் முதல் உலக வங்கி வரை ஒவ்வொரு உலகளாவிய நிறுவனமும் இந்தியாவின் பொருளாதார வலிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இது இனி ஒரு கனவு அல்ல, உடைக்க முடியாத ஒரு நிஜம். ஆனால் நண்பர்களே, இந்த பிரகாசமான உண்மையின் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட கதை இருக்கிறது. அதுதான் இன்று நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். அந்த கதையின் ஒவ்வொரு அடுக்கையும் அமைதியாக திறக்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்தியாவின் இந்த வெற்றி குறித்து நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றால் சேனலுக்கு உடனே குழு சேருங்கள், வீடியோவை விரும்புங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பொருளாதார சுனாமி என்ற பெயரில் ஒரு பயம் பரவியிருந்தது. அமெரிக்காவில் ஆட்சி மாறியதும் இந்தியாவுக்கு மீதான அழுத்தம் வெளிப்படையாகத் தொடங்கியது. வாஷிங்டனிலிருந்து எச்சரிக்கை வந்தது, இந்தியாவில் இருந்து வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் கடுமையான வரிகள் விதிக்கப்படும். அதே சமயம் பெய்ஜிங் தனது அரசியல் தந்திரங்களால் இந்தியாவை சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்த முயன்றது. பாகிஸ்தான் போன்ற பொருளாதார வீழ்ச்சியடைந்த நாடுகளும் கூட இந்தியாவின் பிரச்சினைகளை பார்த்து கிண்டலிட்டன. உலகின் முக்கிய பொருளாதார முகமைகள் அறிக்கைகளின் பின்னால் அறிக்கைகள் வெளியிட்டு இந்தியாவின் வளர்ச்சி முடிவடைந்துவிட்டது என அறிவித்தன. அந்த இருண்ட நேரத்தில் எங்கும் விரக்தி நிலவியது. இந்தியாவின் முக்கிய பொருளாதார வல்லுநர்கள் அரவிந்த், சுப்பிரமணியன், ரகுராம் ராஜன் போன்றோர் ஒரே குரலில் கூறினர், இந்திய பொருளாதாரம் நிரந்தர மந்த நிலைக்கு விழுந்துவிட்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 9.5% 8.4% பின்னர் 6.5% வரை, அதன் பின் 5.6% வரை வீழ்ந்தது. இந்த சரிவு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சில பொருளாதார நிபுணர்கள் இது தொடக்கம்தான், உண்மையான வீழ்ச்சி இன்னும் வரவில்லை என்று எச்சரித்தனர். சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் இந்தியாவின் வளர்ச்சி மதிப்பீடுகளை குறைத்தன. விமர்சகர்கள் இந்தியாவை ஒரு நோயுற்ற பொருளாதாரம் என்று கூறினர். ஆனால் அதுதான் இந்தியா தனது அமைதியான எதிர்மறை தாக்குதலை தொடங்கிய தருணம். புது டெல்லியின் மூலோபாய தாழ்வாரங்களில் யாருக்கும் தெரியாமல் ஒரு புதிய விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. அது இராணுவ நடவடிக்கை அல்ல, ஆனால் அதைவிட வலிமையான பொருளாதார துல்லிய தாக்குதல். அந்த தாக்குதல் உலகின் பொருளாதார அடித்தளத்தையே மாற்றியது. ஜனவரி முதல் மார்ச் வரை வந்த அரசாங்க புள்ளி விவரங்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி திடீரென 7.4% வேகத்தை பெற்றது. இது ஒவ்வொரு கணிப்பையும் தகர்த்தது. அடுத்த காலாண்டில் ஏப்ரல் முதல் ஜூன் வரை அந்த எண்ணிக்கை 7.8% எட்டியது. அது உலக பொருளாதார மையங்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் இந்தியா நோய்வாய்ப்பட்ட பொருளாதாரம் என கூறிய விமர்சகர்கள் இப்போது அதே இந்தியாவை அற்புத பொருளாதாரம் என அழைக்கத் தொடங்கினர். வருடாந்திர சராசரி வளர்ச்சி 7.85%. சர்வதேச நாணய நீதியத்தின் கணக்கீடுகளையும் உலக வங்கியின் எதிர்பார்ப்புகளையும் முற்றிலும் தகர்த்தெறிந்தது. இப்போது கேள்வி எழுந்தது, இது எப்படி சாத்தியமானது? அதற்கான பதில் இந்தியாவின் வேர்களில் இருந்தது. முதலாவது தூண் நுகர்வு. தனியார் இறுதி நுகர்வு செலவு 7.2% உயர்ந்தது. அதன் பொருள் இந்திய மக்களிடம் நம்பிக்கை இருந்தது. அவர்கள் பயமின்றி செலவழித்தனர். சந்தைகளில் பணப்புழக்கம் அதிகரித்தது. மந்தநிலை பற்றிய காற்றே வீசியதில்லை. இரண்டாவது தூண் முதலீடு. மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் 7.12% உயர்ந்தது. இதன் மூலம் உள்நாட்டு முதலீட்டாளர்களுடன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும்
இந்தியாவின் வளர்ச்சிக் கதையில் நம்பிக்கை வைத்தனர். நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் எழுந்தன, பெரும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன, கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவானது. இந்த முதலீட்டு அலை இந்தியாவின் முதுகெலும்பை வலுப்படுத்தியது. எந்த பொருளாதார புயலும் அதை அசைக்க முடியாத அளவுக்கு. மூன்றாவது தூண் ஏற்றுமதி. ட்ரம்ப் இந்தியாவுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப் போவதாக அறிவித்த போது விமர்சகர்கள் இந்தியாவின் ஏற்றுமதித்துறை சிதறும் என கூறினர். ஆனால் இந்தியா புதுபாதையை தேர்ந்தெடுத்தது. சரக்குகளை விட சேவைகளின் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் அளித்தது. முக்கியமாக தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் ஆலோசனை, நிதி சேவைகள் ஆகியவை மின்னல் வேகத்தில் வளர்ந்தன. 13% உயர்வு. சில ஆண்டுகளில் சேவை ஏற்றுமதி பொருட் ஏற்றுமதியை சமநிலைப்படுத்தியது. இதுதான் இந்தியாவின் பிரம்மாஸ்திரம். சீனா பல தசாப்தங்களாக உலகின் தொழிற்சாலையாக இருந்தது, ஆனால் சேவைத்துறையின் தலைவராக மாறவில்லை. இந்தியா அந்த இடைவெளியை நிரப்பி உலகின் தொழில்நுட்ப பேரரசாக மாறியது. இங்கிருந்தே உலக சக்தி சமநிலை மாறத் தொடங்கியது. அமெரிக்காவும் சீனாவும் உணர்ந்தன, இந்தியாவை தடுக்க முடியாது. சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் ஒப்புக்கொண்டன. இந்தியாவின் வளர்ச்சி மாதிரி வேகமானது மட்டுமல்ல, நிலையானதும் ஆகும். ஏனெனில் இந்த முறை இந்தியா 2000 ஆண்டுகளில் செய்த தவறை மீண்டும் செய்யவில்லை. அந்த காலத்தில் வங்கிகள் கண்மூடித்தனமாக கடன்களை வழங்கின. தொழிலதிபர்கள் நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டங்களில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மூழ்கடித்தனர். அதன் விளைவாக வங்கித்துறை முழுமையாக நெருக்கடியில் சிக்கியது. ஆனால் இந்த முறை அனைத்தும் திட்டமிட்ட கட்டுப்பாட்டுடன் நடந்தது. விதிமுறைகள் கடுமையாகவும் முடிவுகள் உறுதியானவையாகவும் இருந்தன. இந்தியாவின் நடப்புக் கணக்கு பற்றாக்குறை 0க்கு அருகில் குறைந்தது. அதாவது இறக்குமதி எவ்வளவு நடந்தாலும் அதே அளவு பணம் நாட்டுக்குள் சுழன்றது. இது ஒரு வரலாற்று சாதனை. இந்தியாவை பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் போன்ற கடனில் மூழ்கிய நாடுகளிலிருந்து மைல்கள் முன்னே நிறுத்தியது. அந்த நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டு நிதி கேட்டபோது இந்தியா தனது நிபந்தனைகளில் உறுதியாக நின்றது. இப்போது கேள்வி எழுந்தது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? அமெரிக்கா தனது புதிய சுங்க வரிகள் மூலம் இந்தியாவை நிறுத்த முடியுமா? நிபுணர்கள் கணக்கிட்டபோது உண்மையான படம் வெளிவந்தது. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்தாலும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு 0.5% மட்டுமே தாக்கம் இருக்கும் என்று கண்டறியப்பட்டது. அதாவது இந்தியா இனி எந்த ஒரே நாட்டையும் சார்ந்திருக்கவில்லை. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற புதிய சந்தைகள் இந்தியாவால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தன. இதுதான் புதிய இந்தியா. இனி யாருடைய விதிமுறையிலும் இயங்காதது, உலகையே தனது விதிமுறைகளில் நடத்தும் இந்தியா. விமர்சகர்கள் இந்தியாவை பலவீனமான நாடு என நினைத்தனர். எதிரிகள் அதன் வீழ்ச்சியை கொண்டாடினர். ஆனால் இந்தியா அமைதியாக பதிலடி கொடுத்து அதன் உண்மையான சக்தி அதன் பொருளாதாரம் என்பதை நிரூபித்தது. ஒரு காலத்தில் நோயுற்ற பொருளாதாரம் என கேலி செய்யப்பட்ட இந்தியா இன்று உலகத்தின் வலிமையான வீரர்களுக்கு நேராக கண்களில் பார்த்து நிற்கிறது. சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் ஒரு காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை குறைத்து மதிப்பிட்ட அமைப்புகள் இப்போது தங்களே ஒப்புக்கொள்கின்றன. வரவிருக்கும் தசாப்தங்களின் பொருளாதார வல்லரசு இந்தியாதான். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் பலவீனமடைந்தன. சீனாவின் தந்திரங்கள் தோல்வியடைந்தன. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்தியாவின் வீழ்ச்சியை கொண்டாடுவோம் என்று கனவு கண்டன. இன்று அவர்கள் தங்கள் சொந்த பொருளாதாரத்தை காப்பாற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா நிரூபித்துள்ளது, உண்மையான வலிமை குண்டுகளிலும் ஏவுகணைகளிலும் அல்ல, அது பொருளாதார பாதுகாப்பில்தான் உள்ளது. அந்த பொருளாதார கவசம் இன்று யாராலும் உடைக்க முடியாததாக மாறியுள்ளது. மக்களின் உழைப்பு, சேவை ஏற்றுமதியின் சக்தி, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை, இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்தியா ஒரு பொருளாதார சுதர்சன சக்கரம் உருவாக்கியுள்ளது. அது பெய்ஜிங் முதல் வாஷிங்டன் வரை ஒவ்வொரு வல்லரசுக்கும் தலைவலியாக மாறியுள்ளது. இப்போது விளையாட்டு மாறிவிட்டது. இனி இந்தியா யாருடைய நிபந்தனைகளிலும் இயங்காது.
உலகமே இந்தியாவின் நிபந்தனைகளில் இயங்கும். ட்ரம்ப் 50% வரியை அச்சுறுத்தினாலும் இந்தியா அமைதியாகச் சொல்வது, அச்சுறுத்தல்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் புதிய சந்தைகளை உருவாக்கிக் கொள்கிறோம். இன்று சர்வதேச நாணய நிதியமும் உலக வங்கியும் இந்தியாவை சந்தேகித்தால், இந்தியா புள்ளி விவரங்களால் அவர்களின் தவறான நம்பிக்கையை உடைத்துவிடுகிறது. சீனா தனது தொழிற்சாலைகளால் இந்தியாவை முந்தும் என்று நினைத்தாலும் இது உண்மையல்ல. ஏனெனில் எதிர்காலம் இயந்திரங்களால் அல்ல, அறிவால் இயக்கப்படுகிறது. அந்த அறிவின் பெரும்பகுதி இந்தியாவிடம் உள்ளது. இதுதான் புதிய இந்தியா, தன்னம்பிக்கையுடன் நிறைந்த சவால்களை வெல்லும் இந்தியா. பொருளாதார சுனாமியை அஞ்சாமல் உலகிற்கு புதிய திசையை காட்டும் நாடு. வருங்கால வரலாறு எழுதப்படும்போது 2025ஆம் ஆண்டைச் சொல்லும். அந்த ஆண்டில் உலக பொருளாதாரத்தின் கட்டுப்பாடு டெல்லியின் கைகளில் வந்தது என்று. இது ஒரு கனவு அல்ல. ஒவ்வொரு நாளும் உலகம் உணர்கிறது, இந்திய பொருளாதாரம் இப்போது உலகின் இதயத் துடிப்பாக மாறியுள்ளது. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.